கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுப அமைப்புகள் இப்போது நடக்குது. மெதுவாக நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு கடகராசிக்காரங்களுக்குன்றதான் உண்மை. ரொம்ப நல்லது இப்போது இப்போ படிப்படியாக நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராஜயோகாதிபதியாகிய 9ஆம் அதிபதியாகிய குரு பகவான் இப்போது 50 நாட்களுக்கு அதிசார குரு பயிற்சியின் மூலமாக உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார். இந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறது கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்து வைத்தவர்கள். கடந்த ஒரு 3 வருடங்களாகவே கடுமையான 4 வருடங்களாகவே கடுமையான பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு 50 நாட்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி கண்டிப்பாக அமையுங்க. என்ன அஸ்திவாரம்? குடும்பத்தில் ஒரு அஸ்திவாரம் இருக்கலாம், வேலையில் ஒரு அஸ்திவாரம், வேலையே ஒரு நல்ல அஸ்திவாரத்திற்காக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம், தொழில் புதிதாக ஆரம்பிக்கலாம், வியாபாரம் புதிதாக ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு முடிவையும் அட்டகாசமாக தைரியமாக தன்னம்பிக்கையோடு எடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது வந்திருக்கின்றன. ராசியில உச்சகுரு, அதாவது பாக்கியாதிபதியாகிய உங்களுக்கு சகலத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்போது ராசியில் உச்சம் பெறுவதால் முகம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, முகம் அப்படியே பொலிவோடு இருக்கக்கூடிய தன்மை, மனசுல ஒரு புத்துணர்ச்சி வரக்கூடிய அமைப்பு, எதையும் சாதிக்கலாம் என்ற அடுத்தவர்கள் உதவியின்றி தானே தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய தன்மை, இதுவரை நடக்காத சில விஷயங்கள் எல்லாம் தடங்கலின்றி நடக்கக்கூடிய அருமையான அதிசார குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2025 குருப்பெயர்ச்சி, அதிசார குருப்பெயர்ச்சி கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.